தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் போராட்டங்களை நிறுத்தி சமாதானத்தை தருவேன். உன் வறுமையை மாற்றி உச்சிதமான நன்மையால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு தேசத்தின் எல்லைகளில் போர் நடந்தால் தேசம் முழுவதும் நிம்மதி இருக்காது. அது போலவே உங்கள் குடும்பத்திலும் மனதிலும் சமாதானம் இல்லாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் முதலில் உங்கள் எல்லைகளில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சத்துருவின் போராட்டங்களையும் குடும்ப சண்டைகளையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட போது பொறாமை கொண்டவர்கள் சண்டையிட்டார்கள். ஆனால் இறுதியில் தேவன் அவனுக்கு நல்ல விசாலமான இடமான ரெகோபோத்தை தந்தார். பிறகு சண்டைகளும் ஓய்ந்தன. அதுபோலவே உங்கள் போராட்டங்களை மாற்றி தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். வெறும் சமாதானம் மட்டுமல்ல, உச்சிதமான கோதுமை என்கிற தரமான ஆசீர்வாதங்களால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். சாதாரணமானதை அல்ல, சிறந்ததையே உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் குறைவுகள் மாறி திருப்தியான வாழ்க்கை உண்டாகும். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே, போராட்டத்தில் தவிக்கும் பிள்ளைகளின் எல்லைகளில் இப்பொழுதே தெய்வீக சமாதானத்தை கட்டளையிட்டு உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.